உலகெங்கிலும் வாழும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சித்திர ரசிகர்களுக்கு இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அதாவது கார் விபத்து, சிறுவர்கள் காரை ஓட்டிட்டு போய் விபத்து ஏற்படுது, சில பேர் செத்து போகிறாங்க. இந்த இந்திய நாட்டில் பொதுவாக இது நிறைய இடத்துல நடக்குது. 18 வயசுக்கு கீழே இருக்கிற சிறுவர்கள், 15 வயசு, அந்த கொஞ்சம் இளமை பருவம், ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நேரத்தில் அவங்க காரை கற்றுக்கும் போது சில விஷயங்கள்லாம் 18 வயசு ஆனால் தான் முழுமையான முறையில் லைசன்ஸ் கிடைக்கும். ஆனால் அவங்க ஆர்வ கோளாறில் பெற்றவங்களும் என்ன சொல்கிறாங்க, சரி இப்போ சின்ன பையன் தானே ஓட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த பண்ணும்போது நமது நாட்டில் நிறைய விபத்துகள் ஏற்படுது. இப்போ பாருங்கள், 2013 ஹாஜின்னு ஒருத்தர் காரை ஓட்டிகிட்டு போய் விபத்து ஏற்படுத்தி ஒரு உயிரும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், அது இத்தனை வருஷம் கேஸ் நடந்து இப்போ மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அவர் போதையில் இல்லை, யாரும் அவர் தான் காரை ஓட்டினாருங்கிறது சாட்சி இல்லை. இவ்வளோ பாருங்கள், இவ்வளோ சங்கடமான ஒரு விஷயம் பார்த்தீங்களா. 2013 விபத்து நடக்குது, அதனுடைய தீர்ப்பு என்ன வரல. நம்ம நாட்டுடைய சட்டத்திட்டங்கள் இப்படி இருக்குது. அதான் அரசியலமைப்பு சில மாற்றங்களை கொண்டு வரணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் நினைக்கிறாங்களே ஒழிய அதை செய்யணும். எப்படி? கடுமையான குற்றங்கள், குழந்தைகளை கடத்துறவன், குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமை செய்கிறவங்க, இந்த மாதிரி வெறும் காதில் தோடு கோசரம் கழுத்தாக இருக்கிறவன், இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் அதிகபட்சம் 2 வாரத்தில் தீர்ப்பு சொல்லி தூக்கில் போட்டுரும். எக்ஸ்ட்ரா பேசக்கூடாது. நம்ம நாடை மிக ஜனத்தொகை உள்ள நாடுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னா குறிப்பாக இந்த தீய சக்திகள், இந்த மாண்ட கட்சிகள்னு சொல்கிறோம், தீய சக்தி கட்சிகள்லாம் சொல்கிற மாதிரி தீய சக்திகளும் இருக்காங்க. அந்த தீய சக்திகளை இரும்பு கரங்கொண்டு அடக்கோன்னு வெறும் வார்த்தையில் பேசினா பத்தாது, சட்ட ரீதியாக செய்யணும். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், நாட்டுப்பற்று. நம்ம ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஆரம்பத்திலேயே அவங்களுக்கு நாட்டுப்பற்றை முழுமையாக அவங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம நாடு எப்படி சுதந்திரம் அடைஞ்சது, இதுக்காக பாடுபட்டவங்க யார், அதெல்லாம் இருக்கு பாருங்க. புரட்சித் தலைவர் பொறுத்த வரைக்கும் ஒரு வரி வரும் நம் நாடுங்கிற படத்தில், தியாகிகளான தலைவர்களாலே சுதந்திரம் என்பதை அடைந்தோமே, ஒரு சிலர் மட்டும் அனுபவிக்காமல் பலருக்கு பயன்பெற செய்தோமே. இந்த மாதிரி அந்த தியாக செம்மல்கள்னு சொல்கிறோம்ல, மகாத்மா காந்தி, பெருந்தலைவர் காமராஜர், அம்பேத்கர், வல்லபாய் பட்டேல், நம்ம இவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், இன்னும் எவ்வளோ இந்த மாதிரி வாவு சிதம்பரனார், எவ்வளோ மகாகவி பாரதியார், இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். நாமக்கல் கவிஞர். ஆக இந்த மாதிரி ஏன் இதை இன்றைக்கி இந்த பதிவாக நான் போடுறேன் அப்படின்னா, நாட்டுப்பற்று. நம்ம நாடு ஒரு உயிர் போனாலும் அது நமக்கு வீட்டில் ஏற்பட்ட மாதிரி நம்ம நினைக்கணும். பணம் கையில் இருந்துச்சுன்னா எதை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் மாறணும். ஒரு பசுவுக்காக தனது மகனையே தேரேற்றி கொண்டான்ல, கொஞ்சம் நினச்சி பாருங்க. அப்படிப்பட்ட மன்னர், தமிழ் மன்னர்கள் வாழ்ந்த பூமி நம்ம நாடு. அப்போ இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்ம நாட்டை நல்லபடியாக வச்சுருக்கணும், சுத்தமாக வச்சுருக்கணும், நம்ம பாதுகாப்பாக வச்சுருக்கணும். எல்லோரும் நம்ம எல்லாம் சமந்தான். இந்த பொருளாதாரங்கிறத பணத்துங்கிற ஒரு மேட்டரில் ஏற்றத்தாழ்வை அடியோடு ஒழிக்கணும். இந்த நாளைக்கு சுதந்திர தின விழா, இந்த சுதந்திர தின விழாவில் நம்ம ஒரு சபதம் ஏற்கணும். நம்ம வீட்டை போல தான் நாட்டையும் காக்கணும். தெருவில் போயிட்டு இருக்கும்போது குப்பையை தூக்கி எறிஞ்சிட்டு போகிறது சாதாரண விஷயம். எத்தனையோ இடத்துல நான் பார்த்துருக்கேன். டிச்சில் கொண்டு குப்பையை கொட்டுவாங்க. இன்றைக்கும்
பல பேர் கொட்டுறாங்க. எல்லாம் நம்ம வீடு மாதிரி நினச்சா அதை கொட்டுவோமா? நம்ம வீட்டுக்குள்ளார எச்சு துப்புவோமா? கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அந்த மாதிரி இருக்கணும். குறிப்பாக இளைஞர்கள் இந்த பைக்கை டர்ன்னு ஓட்டிட்டு போகிறது, பிறர் பார்த்து மெச்ச வேண்டும் என்று நினைத்து தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ளும் இளைஞர்கள் ஆயிரக்கணக்கில் நம்ம இந்திய நாட்டில். சங்கடமாக இருக்கு. எவ்வளவோ பேனரில் நான் பார்த்துருக்கேன். சின்ன வயசு பசங்க கண்ணீர் அஞ்சலின்னு போட்டிருக்காங்க. எப்படின்னு கேட்டால் பைக்கில் போனால் ஆக்சிடென்ட் ஆகிட்டான். இது பத்தாதுன்னு காரு பைக்கில் இடிக்குது. என்னத்து சொல்கிறது? சொகுசு கார் இடித்து பைக்கில் போனவங்க அடித்து தூக்கி இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆக இந்த விபத்துகள், இந்த குறிப்பாக சாலை விபத்துகள் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம தெளிவான முறையில் இருக்கணும். நல்ல சிந்தனையோடு நம்ம அந்த எந்த ஒரு விஷயம் நம்ம பைக்கை எடுத்தோம்னா ரோடு மட்டும் மக்கள் அவங்கெல்லாம் கண்ணுக்கு தெரியணும். கார் எடுத்தோம்னா அந்த ரோடு எந்த ரோடு பாதுகாப்பாக இருக்குது, நம்ம போகிறோம், எங்கே பள்ளம் இருக்குது மேடு இருக்குது எல்லாம் பார்த்து பொறுமையாக. சாலையிலே மேடு பலம் பயணத்தை கெடுக்கும், நாட்டு ஜனங்களிலே மேடு பலம் தேசத்தையே கெடுக்கும். அந்த மாதிரி நம்ம ஜாக்கிரதையாக போகணும். இந்த மாதிரி சட்டங்கள் ஒரு பக்கம் கடுமையாக்கணும். இளைஞர்கள் ஆபத்தை ஏற்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு அதான் அவங்க டிகிரி படித்து வெளியே வர வரைக்கும் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான். அதான் ஜெயிலில் அவங்களுக்கு. வெளியே வரக்கூடாது. படிக்கணும், சாப்பிடணும், வேலை செய்யணும். ஜெயிலுங்கிற அளவுக்கு கொண்டு வந்தீங்கன்னா பயப்படுவாங்கல்ல. ஐயோ, நாட்டுப்பற்றுங்கிறது திணிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. குழந்தை பருவத்திலிருந்தே சொன்னால் போதும். நம்ம நாட்டு சரித்திரத்தை எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு படத்தில் குமரி கோட்டங்கிற ஒரு படத்தில் புரட்சித் தலைவர் அழகாக அது சொல்லுவார். ஜாலியன் வாலாபாக் படுகொலை எப்போ நடந்ததுன்னு புரட்சித் தலைவர் ஷூ பாலிஷ் போடுற அந்த தொழிலாளியாக நடிப்பார். அப்போ கல்லூரி முன்னாடி அது நடக்கிற மாதிரி ஒரு லேடி கேட்பாங்க தன்னுடைய சக மாணவன்கிட்ட, ஜாலியன் வாலாபாக் படுகொலை எப்போ நடந்தது அப்படின்னு சொன்னாங்க. என்ன அவர் சொல்லுவார், ஏதோ ஒரு வருஷம், தப்பான வருஷம், 1940 ஏதோ ஒன்று சொல்லுவார். அப்போ சிரிச்சுக்கிட்ட எம்ஜிஆர் சார், அம்மா இவர் பேச்சை கேட்டு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் 0 தான் வாங்குவீங்க. அப்போ இன்னும் ஜாலியன் வாலாபாக் எப்போ நடந்தது? என்ன இந்த மாதிரி 1919 நடந்தது. அது ஒரு வருஷம். அவர் உண்மையான வருஷத்தை சொல்லி, ஆமாம் நீ என்ன இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்க? ஏன் நம்ம நாட்டு சரித்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் நம்ம நாட்டில் பிறந்துட்டு இந்த கேள்வி கேட்கலாமா அப்படின்பார். உடனே என்னையா படிச்சிருக்கு? ஒருவேளை இல்லை, ஒழுங்காகவே படித்து டிகிரி படிச்சுட்டு ஷூக்கு பாலிஷ் போடுறே, உனக்கு வெக்கமா இல்லையா? சிரிச்சுக்கிட்ட எழுந்திருப்பார். இந்த சட்டை நல்லா இருக்க நல்லா இருக்கா? நல்லா இருக்க. எங்கே யார் எடுத்து கொடுத்தா? எங்கள் அப்பா எடுத்து கொடுத்தாரு. இது நான் உழைச்சி சம்பாரித்து போட்ட சட்டை. எவ்வளோ அழகாக பாருங்க. ஒரு தேசப்பற்று, அதில் தன்னுடைய உழைப்பு, எவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்கிறது பார்த்தீங்களா? அதனால தான் புரட்சித் தலைவர் வழியில் சமதர்மம் சமுதாயம் படைப்போம், புரட்சித் தலைவர் வழியில் இயன்றவரை செய்வோம் ஏழை எளிய மக்களுக்கு அப்படின்னு. அந்த புரட்சித் தலைவரை நம்ம தலைவராக ஏற்றுக்கிட்டதுனால நம்ம தமிழகம் மாண்புமிகு முதலமைச்சர் தம்பி புரட்சி தளபதி அவர்கள் நல்ல ஆட்சின்னு சொல்கிறது. எதுக்காக சொல்கிறது? பேரறிஞர் அண்ணாவையும் நம்ம தலைவரையும் உண்மையான தலைவர்களாக ஏற்று வழி நடத்திட்டு இருக்கிறாரு. இப்படி ஒரு ஓப்பனான ஒரு ஆட்சியை உலகத்தில் பார்த்துருப்போமா? சொல்லுங்க பார்க்கலாம். அதனால கொஞ்சம் சிந்தனை பண்ணுங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் அதான் பொதுவாக பெற்றோர்களுக்கு பணிவான வேண்டுகோள். இந்த சுதந்திர தின நாளையிலிருந்து அப்பா வண்டி 18 வயசுக்கு அப்புறம் தான் கையில் தொடணும் அப்படிங்கிற ஒரு 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 உறுதியை நம்ம பிள்ளைங்க போய் அடிபட்டால் அது நம்மளுக்கு வலி எவ்வளோங்கிறது தெரிஞ்சு தாழ்மையான ஒரு வேண்டுகோளை சொல்கிறேன். அதே போலவே சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும். அதே போலவே நமது நாட்டை எல்லாம் சுத்தமாக வச்சுருக்கணும். வீட்டை போலவே நாட்டையும் சுத்தமாக வச்சுருக்கணும். இந்த தெருவில் துப்புறது, எச்சு துப்புறது, இந்த மாதிரி அநியாயத்துக்கு பண்ணுறதை பூரா நிறுத்தணும். நல்ல ஆரோக்கியமான காற்று இந்த உலகத்தில் நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். நாளைக்கு சுதந்திர தின விழாக்கு இன்றைக்கி அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். புரட்சித் தலைவர் வழியில் தம்பி தளபதி விஜய் அவருடைய நல்ல ஆட்சி பல்லாண்டு வாழ்க. புரட்சித் தலைவர் வழியில் புதிய சமதர்ம சமுதாயம் படைப்போம். இன்றவரை செய்வோம் ஏழை எளிய மக்கள். புரட்சித் தலைவர் நாமம் வாழ்க. வணக்கம்.